விக்ரமின் வெள்ளை பலகையில் கொலையாளி ஒரு பெண்ணா என்று பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் உறவினர் புகைப்படங்களை ஆய்வு செய்யும் விக்ரமின் கவனம் கார்த்திகேயனின் சகோதரி மாலினியின் மீது விழுகிறது. மாலினி கூறிய அலிபியை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க சொல்கிறார். ரொம்ப பொருத்தமாக சொல்கிற பொயில தான் ஓட்ட இருக்கும் என்கிறார். கான்ஸ்டபிள் ரவி 2 ஆதாரங்களுடன் ஓடி வருகிறான். கார்த்திகேயனுக்கும் மாலினிக்கும் பல கோடி ரூபாய் சொத்து பிரச்சனை இருந்ததும் தீர்ப்பு கார்த்திகேயனுக்கு சாதமாக வந்ததும் தெரிய வருகிறது. கொலை நடந்த இரவு மாலினியின் கணவர் வீட்டில் இல்லை என்பது அவன் போன் டவர் மூலம் உறுதியாகிறது. ஆதாரங்களுடன் மாலினியின் வீட்டை அடைகிறார் விக்ரம். கணவனின் பொய் உடைந்ததும் மாலினி தன் போலி முகமுடியை கிழித்தெறிகிறாள். மாலினி எந்த வருத்தமும் இல்லாமல் குளிர்ந்த குரலில் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள். ஆமா, நான் தான் கொன்னேன். அந்த சொத்து என்னோடது. அவன் என்னை ஏமாத்திட்டான். கெஞ்சி கேட்க போனா என்ன அவனும் அவன் பொண்டாட்டியும் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க. அவள் ஆணவத்துடன் பேச ஒரு பெண் காவலர் அவள் கைகளுக்கு விளங்க மாட்டுகிறார். விக்ரம் சுவரில் மாட்டப்பட்டிருந்த சிரித்த முகத்துடன் இருந்த அண்ணன் தங்கை புகைப்படத்தையே விரக்தியுடன் பார்க்கிறார்.